பப்பாளி பழம் 2 பேரும் ஒட்டி பிறந்திருக்கணும். வணக்கம் ரோகளே, நான் உங்கள் ரூபி. பப்பாளி தோட்டத்தில் போய் பப்பாளி பழம் வாங்கினாங்க. அந்த பப்பாளி பழத்தை வச்சு இன்றைக்கு நான் பிள்ளைகளுக்கு ஜூஸ் தான் தயாரிக்க போகிறேன். அது கொஞ்சம் செங்காயாக இருந்தது. நான் 2 நாள் வச்சுட்டு தான் அதை எடுத்தேன். நான் பேப்பர் சுற்றி வச்சேன். நான் வைக்கோல்லையும் வச்சுருக்கலாம், தேவையில்லாது. பேப்பர் சுற்றி வச்சோமையா 2 நாளே கரிஞ்சு நல்ல இதாக வந்துட்டு நான் இப்போ அதை வச்சு ஜூஸ் தயாரிக்க போகிறோம். இப்போ வீட்டிலேயே நாங்கள் அந்த பப்பாளி விதி எடுத்து போட்டு முளைச்சி மரங்கள் அதிலிருந்து எடுத்து சாப்பிட்றது இன்னும் நல்லது. இது எங்களோட பக்கம் இந்த மழை பெய்தால் வெள்ளங்க நிற்கிறது. அதால் நாங்கள் அந்த பெருசாக இந்த மரங்கள் மாமரம், வேப்ப மரம் எல்லாம் வரும். இது பப்பாளி பழம் மரம் இருந்தது எங்களோட வீட்டுக்கு பின்னால் வச்சுருந்தது. அது பட்டுடுது மழையோடு. வாங்க காணொளிக்க போவோம். இன்றைக்கு பப்பாசி தோட்டத்துக்கும் வந்திருக்கிறோம். இன்றைக்கு பப்பாசி பழம் வாயாமல் நான் வீட்டை போகிறதே இல்லை. பப்பாசி பழம் வாங்கி எனக்கு சாப்பிடணும் மாதிரி கிடக்குது. இது பழுக்கும் கொண்டே வச்சா இந்த கண்ணாலில் பழுக்குது. ஆனால் இது 2 பப்பாளி பழம் 2 பேரும் ஒட்டி பிறந்திருக்கணும். கொண்டே பழுக்க வச்சுட்டு சாப்பிடுவோம். இது பப்பாசி பழம் மரத்தில் ஆஞ்சி வளர்ந்துனாங்க. 2 நாள் 2 இது பழுக்க. இதில் நாங்கள் ஜூஸ் அடிப்போம். நெடுகளும் இப்படி வெட்டி சாப்பிட்றதானே இன்றைக்கு ஜூஸ் அடித்து குடிப்போம். வந்துட்டு நல்ல கனிஞ்ச பழம். இந்த சின்னவர் நடுகரும் அம்மா ஜூஸ் அடிச்சு தாங்கன்னு கேட்டபடி நான் பப்பாசி பழத்தை நாங்கள் இப்படி தோல் எல்லாம் எடுத்து வெட்டி போட்டு அவர் கடிச்சு சாப்பிடுவினேன். இன்றைக்கு ஜூஸ் அடிச்சு தர சொல்லிட்டு ஆக்கினேன். கரைச்சல் கொடுத்து கொண்டிக்கிறார் எனக்கு இன்றைக்கு. அப்போ நான் இன்றைக்கு அவருக்கு அப்படித்தான் செய்து கொடுக்க போகிறேன். நல்ல இனிப்பு. இந்த பப்பாசி கொட்டியை நான் வாழை நிற்கிது தானே. அந்த வாழை வாய்க்காலுக்கு நாங்கள் இது போல் போட்டு விட்டால் முளைச்சிடும். அது இங்கே வெறும் பிறகு இந்த எங்களோட பக்கம் என்னென்னா மழை பெய்தால் வெள்ளங்கள் நிற்கிறது, குளங்கால் மட்டும் தண்ணி நிற்கிறது. அதால் எங்களுக்கு இந்த மரங்கள் ஒன்றும் பெருசாக வச்சு தண்டையில நல்ல புஷ்கண்டு வெட்டுப்படுது. நல்ல கனிஞ்ச பழம். இது மருந்து அடிக்காமல் இயற்கையாக கிடைச்ச சில பப்பாசி தோட்டங்களுக்கும் மருந்து அடிக்கிறவ, அந்த தோட்டத்துக்கும் மருந்து அடிக்கிறவ கேட்டுட்டு தான் வாங்கினாங்க. எனக்கு ஜூஸ் குடிக்கிறத இப்படி சாப்பிட விருப்பம். ஆனால் ஜூஸ் போட்டு குடித்தாலும் நல்லா இருக்கும். நான் பிள்ளைகளுக்காக இதை செய்கிறேன். நான் இதுக்கு நல்ல இனிப்பு பழம் இருந்தும் நாங்கள் இதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் தானே. அதனால் நான் இப்போ இனிப்புக்கு கொஞ்சம் சீனி சேர்க்கிறேன். காணும் இவ்வளவு காணும். இதோடு நாங்கள் இப்போ தேசி புளி விட வேணும். அப்போ நாங்கள் தேசிக்காயை வெட்டி இதை அப்படி புளிஞ்சு விடுவோம். பாதி புளி காணும் இதுக்கு. இதோட நான் இந்த கப்பால் 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி விட்டு தான் அரைக்க வேணும். ஜூஸாண்டா தண்ணியாக இருக்குது, குடிக்கிற பருவம் வேணும். நாங்கள் இவ்வளவும் காணும் அரைச்செடுக்க. பிறகு நாங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்ப்போம். பிறகு மூடி போட்டு நான் அரைச்செடுத்துக்கொண்டு பாருன். இதுக்கு நாங்கள் ஐஸ் கட்டி போடுறோம். இப்போ
பிள்ளைகளுக்கு நீங்களும் வீட்டிலே இப்படி செய்து கொடுக்கலாம். குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது. என்னென்ன நல்லா தான் இருக்குது. இன்னொரு ஜூஸுக்கும் இப்போ தேசிப்புளி சேர்க்கிறோம். இதில் ஒரு சுவையாக கொடுக்குது.